கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடப்போம். யாத்ராகமம் 24 அதிகாரம் 5-7 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை மோசே அழைக்கிறாங்க. அப்புறம் அவங்க பலி செலுத்துறாங்க. 7வது வசனத்துல இருக்க உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். யாரு? மோசே. அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். எவ்வளோ அழகான வார்த்தை இல்லையா? இன்னைக்கு இந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வருமா? கர்த்தர் நம்மளுக்கும் வேதம்ங்கிற உடன்படிக்கையின் புஸ்தகத்தை கொடுத்துருக்காரு. வாக்குத்தத்தத்தின் புஸ்தகம் என்ன வேணாலும் சொல்லாது. தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகம். இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போன்ட்டு? அப்படி சொன்னோன்னா கர்த்தரே நம்மளுக்கு உதவி செய்து கீழ்ப்படிந்து நடக்க நம்மளை வழி நடத்துவார், நம்மளே ஆசீர்வாதமாய் வைப்பார். ஏன்னா எப்படி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதில் உண்மையுள்ளவராக இருக்காரோ, அவர் சொன்னதை நம்ம செய்து நடக்கும் போதும் நம்மளை உயர்த்தவும் அவர் உண்மையுள்ளவராக இருக்காரு. அதனால கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம், அவருடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் செய்வோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருப்பார். அது மாத்திரம் இல்லை, நம் தேவைகள் யாவற்றையும் அவரை சந்திப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க பழகிக்கொள்வோம். இதுவே இன்றைய நற்செய்தி. குடும்பமாகட்டும்.